இந்த உலகத்திலேருந்து அழிஞ்சு போன விலங்குகள் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரது டைனோசர் தான். பெரும்பாலான டைனோசர்ஸ் வந்து தாவர உண்ணியில் இருந்திருக்கு. சில வகையான டைனோசர்ஸ் மற்ற விலங்குகளை சாப்பிட்டு வாழ்ந்திருக்கு. சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வந்து பூமியில் ஒரு சிறு கோள் மோதின அதிர்ச்சியில் தான் இந்த விலங்குகள் இறந்து போயிட்டதை சொல்கிறாங்க. உலகில் வந்து பாதிக்கு மேற்பட்ட பகுதியில் வந்து டைனோசர் படிமங்கள் கிடச்சிருக்கு. அதனால் வந்து இந்த விலங்கு வந்து பூமியில் எல்லா இடத்துலையும் பரவி வாழ்ந்தது ஆராய்ச்சியாளர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த டைனோசர்கள் உயிரோடு இருந்தால் மனிதர்களுக்கு அதுக்குமான மோதல் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா இதை வந்து கட்டுப்படுத்துகிற சிரமம். இப்போ யானையிலே கட்டுப்படுத்த முடியாமல் மனிதனோட வாழ்விடங்கள் வந்துக்கிட்டு யானை மனிதர் மோதல் அதிகமாக இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா யானையோட வாழ்விடத்துக்கு தான் மனிதர்கள் போயிருக்கிறாங்க. டைனோசர்ஸ் இருந்திருந்தாலும் அதே மாதிரி அதோட வாழ்விடத்துக்கு மனிதர் போயிருப்பாங்க. இரண்டுக்குமான மோதல் அதிகரிச்சிருக்கு. அந்த உயிரினம் தானே அழியாமல் இருந்தாலும் இந்நேரத்துக்கு மனிதர்கள் வந்து அதை அழிச்சிருப்பாங்கன்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. டைனோசர் மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து அழிந்து போன இன்னும் ஒரு 4 விலங்குகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது மாமூத்துகள் என்று அழைக்கப்படுற யானை தான். அடர்ந்த முடிவுடன் சைபீரியா மற்றும் வட அமெரிக்காவில் வாழ்ந்து வந்த இந்த யானைகள் வந்து 4000 ஆண்டுகளுக்கு முன் முற்றிலுமாக அழிஞ்சு போனதை சொல்கிறாங்க. பல ஹாலிவுட் படங்களில் வந்து இது மிக பிரமாண்டமாக காட்டினாலும் இது வந்து யானையோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்திருக்குது. படத்தில் காட்டுறவங்களுக்குலாம் அவ்வளோ ரொம்ப பிரமாண்டமாக இல்லை. காலநிலை மாற்றம் மற்றும் மனிதர்களால் வேட்டையாடப்பட்டதால் இந்த உயிரினங்கள் வந்து 4000 ஆண்டுகளுக்கு முன்னும் முற்றிலுமாக அழிந்து விட்டது. இந்த விலங்கு அழியாமல் இருந்திருந்தால் மனிதர்கள் வழக்கம் போல் இதை கொன்று இதோட தந்தத்தையுமே கடத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. சாப்பர் டூத்டு டைகர்னு அழைக்கப்படுற இந்த விலங்கு வந்து மிகப்பெரிய உருவத்திலையுமே மிகப்பெரிய கோரைப்பற்களையும் கொண்ட விலங்காக இருந்தது. சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னும் இந்த விலங்கு வந்து முற்றிலும் அழிஞ்சு போச்சு. இது எப்படி அழிஞ்சுங்கிற காரணம் தெரியல. இந்த விலங்கு இப்போ வரைக்கும் உயிரோடு இருந்திருந்தா இதனோட கோரைப்பற்களை அந்த காலத்து ஜமீன்தார்கள் நெஞ்சில் வந்து டாலராக அணிஞ்சிருந்திருப்பாங்க. டாஸ்மேனியன் டைகர்னு சொல்லப்படுற இந்த விலங்கு ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்துட்டு வந்தது. இது வந்து ஒரு அதிகமாக வெக்கப்படக்கூடிய விலங்கு. சின்ன அதிர்ச்சி கூட தாங்காது, டக்குன்னு இறந்து போயிரு. அதிகமாக வேட்டையாடுந்து இதோட இறப்புக்கு காரணம். இது வந்து சமீபத்தில் 1936ஆம் ஆண்டு தான் வந்து முற்றிலுமாக அழிஞ்சு போயிருக்குது. இந்த விலங்கு இப்போ வரைக்கும் உயிரோடு இருந்திருந்தால் வெட்கத்துக்கு உதாரணமாக பெண்களை சொல்கிறதுக்கு பதிலாக இந்த விலங்கு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து பார்க்குறது குவாகான்னு சொல்லப்படுற இந்த விலங்கு பாதி வரி குதிரை பாதி குதிரை மாதிரி இருக்குது. தெற்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்து வந்த இந்த விலங்கு வந்து 1883ஆம் ஆண்டு முற்றிலும் அழிஞ்சு போச்சு. 100% வரி போடுற நிதி அமைச்சர்களுக்கு பிடித்த விலங்கா வரி குதிரை இருக்கிற மாதிரி 50% வரி போடுற நிதி அமைச்சர்களுக்கு பிடித்தமான விலங்கா இந்த விலங்கு இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் உயிரோடு இருந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.